காவல்துறை நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுக்காது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டு அது விஜய்க்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அரசினுடைய எண்ணமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதை நிறைவேற்றுகிற இடத்துல காவல்துறை இருக்குது. அதனால் அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்போ விஜய் என்ன பண்ணுவார்? என்ன, நம்ம மக்களை சந்திக்கணும், ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கும் போது இந்த ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு நிறைய பேருக்கு தெரியாத தகவல் என்னன்னா, கரூர் சம்பவம் நடந்த பிறகு விஜய் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி அந்த 41 பேர் உயிரிழந்தாங்கல்ல அவங்க குடும்பத்தை போய் சந்திக்கிறதுன்னு ஒரு முடிவை எடுத்துட்டார். அதற்கான நாள் குறித்து அதற்கான ஆயத்தகத்தில் கூட இறங்கிட்டார். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிற நபர்கள் அதை தடுத்துட்டாங்க. சார், தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறது யாருக்கும் தெரியாமல் இருக்கும், 2 வீட்டுக்கு போகிறது யாருக்கும் தெரியாமல் இருக்கும். ஆனால் 3வது நாளாவது வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட செய்தி பரவி ஒரு கூட்டம் திரண்டுரும். அதுவும் போலீஸுக்கே சொல்லாமல் நம்ம போகிறோம். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அது இன்னும் பிரச்சனையாயிடுன்னு விஜயை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவர் கண்ட்ரோல் பண்ணாங்க. இது எனக்கு பர்சனலாகவே தெரியும். ஸோ அப்போ நீங்கள் விஜயாக இருக்கும்போது தான் அவருடைய பிரச்சனையை நமக்கு புரிஞ்சிக்க முடியும். அதனால் விஜய் மீதான விமர்சனத்தை இந்த கண்ணோட்டத்திலையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். நியோமேட்டின் ஹேர் growth லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.